கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. மறுபடியுமாக ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியனுடைய அக்கினி அபிஷேகம், அக்கினி ஜுவாலை, இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பழைய ஏற்பாட்டில் எப்படி ஆபிரகாமோட, மோசையோட, எலியாவோட ஆண்டவர் எப்படி அக்கினியில் தன்னை வெளிப்படுத்தினார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் எப்படி இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தில், அக்கினி அபிஷேகத்தில் நம்மளை எப்படி நிரப்புறார், நம்மளை எப்படி நடத்துறாரு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 49வது வசனத்தில், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் பூமியில அக்கினியை போட வந்தேன் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை நான் அந்த உலகத்துல நான் போடணும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் நிரப்பப்படணும் அப்படின்றத ஆண்டவருடைய விருப்பம். பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள வருவார் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் பாவத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துல வந்து வாசம் பண்ண ஆரம்பிக்கிறார். பரிசுத்த ஆவியார் அப்போ நம்ம எல்லாருமே ஆண்டவரை விசுவாசிக்கிற, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கிறார். வெளியே தன்னை பிரத்யட்சமாய் அக்கினியாய் தன்னை வெளிப்படுத்தின தேவன் இன்னைக்கு நமக்குள்ளே அக்கினியாய் செயல்படுகிறார். ஆண்டவருடைய அந்த அக்கினியின் அபிஷேகம், இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம்னாவே அக்கினி அபிஷேகம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அக்கினி, அவர் அப்படிதான் செயல்படுறார். தன்னை வெளிப்படுத்தும் போதே அக்கினியாய் தன்னை வெளிப்படுத்துறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல முதல்ல அதுக்கு முன்னாடி அவங்க பரிசுத்த ஆவியானவர் அப்படின்றது ஜனங்களுக்கு அவ்வளோ அறியப்படாத ஒன்று, தெரியாத ஒன்று. பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்படுவார்ன்றது கூட தெரியாது. ஏன் அப்படின்னாக்கா ஆண்டவரோட இருந்தாங்க, அதிசயங்களை பார்த்தார். ஆனால் ஆண்டவர் மரித்து அந்த 40 நாள் அந்த சீஷர்களோடு இருந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது முதலா எல்லாரும் ஒரு இடத்துல கூடுறாங்க. அந்த நாள் பெந்தேகோஸ்தே நாளாக இருந்துச்சு. பெந்தேகோஸ்தே நாள் அப்படின்றது இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாடுகிற ஒரு பெரிய பண்டிகை. அப்போது உலகத்தில் இருக்க எல்லாரும் அந்த நாளில் அங்கே சேருவாங்க. அது ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் மாதிரி. அப்போது எல்லா ஜனங்களும் அங்கே இருக்காங்க. அப்போது இந்த சீஷர்கள் மாத்திரம் ஒரு மேல் வீட்டு அறையில் அவங்க இருக்கும் பொழுதோ, அப்போது பரிசுத்த ஆவியானவர் அப்போதான் முதலா சீஷர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தன்னை வெளிப்படுத்துறார். எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திரன வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர்கள் காணப்பட்டது அக்கினிமயமான நாவுகள். கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தும் போது இந்த அக்கினி மிகவும் ஒரு விசேஷித்த ஒரு வார்த்தை நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் தன்னை ஒவ்வொரு முறையும் தன்னை காண்பிக்க, தன்னுடைய வல்லமையை விளங்க செய்ய அந்த அக்கினிமயமான காரியங்கள், அக்கினியிலே வெளிப்படுத்தி தன்னுடைய வல்லமையை அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்றது நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த அக்கினிமயமான நாவுகள் பிரிந்து அவங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவி பலவிதமான பாஷைகளை, பலவிதமான அந்நிய பாஷைகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் அது யாருன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க பேசுகிற மொழிகள் இல்லை, வேற வேற மொழிகள் அவங்க பேசும்போது அந்த கூடியிருந்த ஜனங்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ இந்த வார்த்தைகள் என்ன ஆகுதுன்னா, வார்த்தை பாஷைகளில் பேச தொடங்கும் போதும் அவர்களுக்குள்ளே வரங்கள், அந்த பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ளே வரும்பொழுது அவர்களுக்குள்ளே வரங்கள், கர்த்தர் அவங்களுக்கு தான் செய்ய நினைக்கிற காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள அனுப்பி தன்னுடைய கிரியைகளை செய்கிறார். வரங்களை கொடுக்கிறார். சொஸ்தமாக்குதல், தீர்க்க தரிசன வரங்கள், மற்ற எல்லா வரங்களும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வரும்பொழுதும் அது கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அதனால்தான் பழைய ஏற்பாட்டில் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த அக்கினியை பார்த்தவர்கள் அதை பார்த்து பயந்தார்கள். மோசே அந்த முட்செடியில அந்த அக்கினி எரியதை பார்த்து பயந்தார். அதே மாதிரி சீனாய் மலையிலே அக்கினியிலே கர்த்தர் வெளிப்படும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும் போதும் அந்த ஜனங்கள்லாம் பயந்தாங்க. அக்கினியை பார்க்கும் பொழுதும், அவர் தேவ பிரசனத்தை பார்க்கும் பொழுதும் சந்தோஷப்படுறதுக்கு பதிலாக அவங்களுக்குள்ள ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன அப்படின்னாக்கா, கர்த்தர்
ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை கொடுக்கும் பொழுதும் அவங்கள எப்படி பண்றாரு அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை, அவர்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை வர்த்திக்கப்படுகிற ஒரு காரியமா இது செயல்படுகிறது. அவர்கள் தைரியம் அடைகிறார்கள், தைரியத்தோட செயல்படுகிறார்கள். இதனால பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டுல ஏற்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானுடைய வெளிப்பாடு வேற, புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானுடைய வெளிப்பாடு வேற. தைரியமாக செயல்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறார். அந்த தைரியத்தை, பயப்படுகிற ஆவியை நம்மிடத்திலிருந்து நீக்கி பயமில்லாத ஆவியும் தைரியத்தையும் கொடுக்கிற ஒரு ஆவி நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் நமக்குள்ளே செயல்படும் போதும் நம்முடைய சுபாவங்கள் மாறும். பரிசுத்த ஆவியானவர் பூர்ணமாக நமக்குள்ளே செயல்படும் போதும் நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல், நம்முடைய காரியங்கள் மாற்றப்படுது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் பிறந்தால் அவனு புதிய சிருஷ்டியாகிறான். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போதும் அந்த சிருஷ்டிப்பு ஒரு புதிதான பிறந்த அனுபவத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போகுது. இதுதான் நிறைய பரிசுத்த பழைய ஏற்பாட்டினுடைய பரிசுத்த ஆண்டவருடைய வெளிப்பாடு. புதிய ஏற்பாட்டுல நமக்குள்ளேயே அவர் வர ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் என்னுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர் அல்லவென்றும் அறியீர்களா. அப்போ நாமே எப்படி பரிசுத்த தேவன் தங்கும் பரிசுத்த ஆலயம். இப்போ நம்ம he is dwelling with us, நமக்குள்ள வாசமா இருக்க ஆரம்பிக்கிறார். அவர் வெளியில போய் எங்க தேடணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அவர் வாசமா இருக்கிறதுனால நாம் நம்முடைய வாழ்க்கையில அவர் தங்குவதற்கான தகுதியை நமக்கு ஏற்படுத்தி அதற்கு பிறகுதான் அவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நிரந்தரமாய் தங்க ஆரம்பிக்கிறார். பழைய ஏற்பாட்டினுடைய காலங்களை நம்ம பார்க்கும் போதும் பரிசுத்த ஆவியானவர் ஏதாவது ஒரு வேலை இருக்கும் போது தான் ஆண்டவர் அவங்க முன்னாடி நிற்பாரு. பரிசுத்த ஆவியானவர் அக்னியின் மூலமா தங்களுக்கு வெளிப்படுத்தி ஒரு டெம்பரவரி டைம், ஒரு ஷார்ட் டைம், அது முடிச்சுட்டு அவங்களோட என்ன செய்யணுமோ என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஆனா புதிய ஏற்பாட்டுல நிரந்தரமாய் நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுகிற தேவனாய் மாறிட்டார். பரிசுத்த ஆவியானவர் டெம்பரவரி இல்லை, பெர்மனன்ட். நமக்குள்ளே நிரந்தரமாய் தேவன் வாசம் பண்ணுகிறவராய் நமக்குள்ளே அவர் புதிய ஏற்பாட்டில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க பெரிய கிருபை. பழைய ஏற்பாட்டில் யாரோ ஒருத்தருக்கு தான் ஆண்டவர் வெளிப்பட்டு, ஒரு சிலருக்கு தான் ஆண்டவர் தன்னை தரிசனங்கள் மூலமாகவும் இப்படி அக்னி ஜுவாலையின் மூலமாகவும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருடைய இருதயத்திற்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மளை நடத்திட்டு இருக்கிறாரு. அப்போஸ்தலர்கள் காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் எப்படியெல்லாம் செயல்பட்டாரு, அவங்களுக்குள்ள அந்த வல்லமை எப்படி செயல்பட்டது. பேதுரு, பவுல் எல்லாம் ரோட்ல போகும்போது நிழல் பட்டா கூட போதும், அந்த மாதிரி அவங்களுடைய உருமால்கள், அவங்களுடைய கச்சைகள் இதெல்லாம் தூக்கிட்டு வியாதிஸ்தர்கள் மேலே போடும்போதும் அவர்களுக்குள்ளே சுகம் கிடைச்சது, விடுதலை கிடைச்சது. அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய கிரியைகள். பரிசுத்த ஆவி இப்படிதான் மனுஷர் மூலமா கிரியை செய்கிறார். நமக்குள்ளே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் பெர்மனண்டா தங்குறோம் அப்படின்னு சொன்னா, அவர் நம்ம விட்டு விலகி போகாதபடிக்கு அவர் பெர்மனண்டா நம்ம தங்குறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஆலயமாக்கிய அவர் தங்கம் இந்த ஆலயத்தை நம்ம பரிசுத்தமா வச்சுக்கணும். அதனால தான் தாவீது தவறு செய்த போது, பாவம் செய்த பொழுது, தன்னை உணர்த்தப்பட்ட பொழுது ஆண்டவர்கிட்ட அவர் கேட்டது ஒன்றே தான், ஆண்டவரே பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதே. பரிசுத்த ஆவியானவர் நம்ம விட்டு நீங்க பொழுதும் நமக்கும் ஆண்டவருக்குள்ள கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. நாம் ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவு விட்டு போகுது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள எந்த அளவுக்கு அவரை நமக்குள்ள வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அவரோட ஒரு கனெக்ஷன் நமக்கு ஏற்படும். நாம அவரை விட்டு நம்ம உலகத்திற்குள்ள நம்ம பாவமான காரியங்கள், ஆண்டவரை ஏத்துக்கிறதுனால, ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனாலையோ இல்லை ஆண்டவர் நம்ம கிறிஸ்தவங்க ஆயிட்டதுனாலையோ ஆண்டவருடைய கனெக்ஷன் எப்பவுமே இருக்குன்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதா அது உண்மையான கனெக்ஷன். பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருப்பாருன்னா, நாம பரிசுத்தமா இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே பெர்மனண்டா வாசம் பண்ண ஆரம்பிப்பார். அதன் மூலமா தான் ஆண்டவர் கிரியைகளை செய்வார். அவருடைய வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வரங்கள் மூலமா அநேக அற்புதங்களை, அடையாளங்களை செய்ய முடியும். அப்போ எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமானவர். ஏன்னா அவர் கடவுள்.
பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு வெறும் ஆவி இல்லை, அவர் வந்து ஒரு ஆள் தத்துவம் உள்ள தேவன். எப்படி இயேசு கிறிஸ்து பிதா எப்படி செயல்படுறாங்களோ அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் அவரும் ஒரு ஆள் தத்துவம், அவரும் ஒரு பர்சன். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து செயல்படுத்துகிற ஒரு பூரணமா செயல்படுகிற ஒரு தன்மை தான் பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்குள்ள வாசம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா பரிசுத்தமா இருக்கணும். பழைய ஏற்பாட்டுல டெம்பரவரியா பரிசுத்தவான்களோட இடைப்பட்ட தேவன் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவருடைய இரத்தத்தாலே மீட்கப்பட்ட நாம் பரிசுத்தமாய் வாழ நம்ம ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் பெர்மனண்டா நம்முடைய இருதயத்துல வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அவர் கிரியை செய்கிறார். அப்பேற்பட்ட ஒரு கிருபை நமக்குள்ள வரணும் அப்படின்னா நம்ம சுத்திகரிக்கிறதுக்கு நம்ம அவரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். நம்ம சப்மிஷன் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நம்ம சுத்திகரிக்கிறதுக்கு சரண்டர் அண்ட் சப்மிஷன், இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான காரியம். ஆண்டவர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவரை செயல்படுறார். ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ வில் ஒன்று கொடுத்துருக்கார். நம்ம சுயமா நம்ம செயல்படுறதுக்கு ஆண்டவர் ஒரு ஃப்ரீ வில்லை நமக்கு கொடுத்துருக்கார். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நாம சப்மிஷன், நம்ம சரண்டர் பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையை அவர்கிட்ட கொடுக்கணும், நமக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்போதான் ஆண்டவர் பூரணமா நம்முடைய இருதயத்துக்குள்ள அவர் வாசம் பண்ண ஆரம்பிப்பார். அப்போ அவரு நம்ம இருதயத்துக்குள்ள நம்ம வரணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்முடைய பாவங்கள் கழுவப்பட, நம்ம பரிசுத்தமாக்கப்பட தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அவன் நிரந்தரமா தேவனுடைய பரிசுத்த ஆவியான அபிஷேகத்துக்குள்ள நம்ம எப்பொழுது வழிநடத்தப்படணும் அப்படின்னு சொன்னா, நிச்சயமாய் நம்முடைய ஒப்படைப்பு, நம்முடைய ஆண்டவருக்கு நம்மளுடைய சப்மிஷன், நிச்சயமா ஆண்டவர் நம்முடைய காரியங்களை நம்மளை கழுவி சுத்திகரித்து நம்மளை ரிஃபைன் பண்ணி ஆண்டவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார். இதுதான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. இன்றைக்கு நாம வாஞ்சிக்கிற ஒரு வாஞ்சியா இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் அசட்டை பண்ணக்கூடாது, பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தக்கூடாது. நீ யாரை வேணாலும் நீ என்ன வேணா சொல்லு, ஆனா பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துறவங்களுக்கு, பரிசுத்த ஆவியானவரை கிறிஸ்டிசைஸ் பண்றவங்களுக்கு என்றைக்குமே மன்னிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து ரொம்ப திட்டமான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால பரிசுத்த ஆவியானவரை நம்ம அசட்டை பண்ணவே கூடாது. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை பரிசுத்த நமக்குள்ள இல்லை அப்படின்னா நம்ம இந்த உலகத்துக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். உலக மக்களா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நிரந்தரமா வேணும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு அந்த வாஞ்சை வேணும், ஆண்டவரிடத்துல அந்த தாகம் வேணும், ஆண்டவரிடத்துல அதை குறித்து நாம நிறைய ஜெபிக்க வேணும். நான் இந்த காரியத்தை குறித்து நான் 2 வருஷமா நான் போராடி ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமா என்னிடத்துல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய ஜெபமா இருந்துச்சு. பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம், அந்நிய பாஷைகள், வரங்கள், இது எல்லாம் வந்து பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் நம்ம அதை கொண்டு செயல்படுத்த முடியுமே ஒழிய நம்முடைய பலத்தினால நம்ம சும்மா கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால ஏசப்பா அறிஞ்சதுனால எதுவுமே செய்ய முடியாது. அந்த செயலாம் அப்படியெல்லாம் செய்யறதெல்லாம் அது உண்மையான காரியமா இருக்காது. கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற பரிசுத்த ஆவியானவர் மூலமா நடத்தப்படுகிற ஒவ்வொரு காரியமும் அது நித்தியமாய், அது சத்தியமாய் இருக்கும். அது கர்த்தர் நம்மளை வழிநடத்துகிற அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனால எனக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்துக்குள்ள நான் வந்து மற்றவங்களோட அனுபவத்தை நான் சொல்லலை, என்னுடைய அனுபவத்தில் தான் நடந்த ஒவ்வொரு காரியத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவருக்காக நான் வைராக்கியத்தோட வாழணும் அப்படின்றது என்னுடைய டிசிஷன். ஆண்டவருக்காக பரிசுத்தமா வாழணுன்றது என்னுடைய டிசிஷன். அவருக்காகவே எந்த சுவாசம் ஜீவன் அவருக்காகவே இருக்கணும்ன்றது என்னுடைய டிசிஷன். அதனால தான் ஆண்டவர் என்னை தெரிஞ்சிருக்காரு. ஏன்னா என்னுடைய வாஞ்சி அப்படியா இருக்கிறதுனால ஆண்டவர் என்னை தெரிஞ்சிருக்காரு. இன்னைக்கு என்னை பயன்படுத்துறாரு. இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமா என்னை இன்னும் அதிகமாக மாற்றுவார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைகள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவருடைய அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்ற வாஞ்சை உங்களுக்குள்ளே வரணும் என்று நான் ஜெபிக்கிறேன். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அவர் உங்கள் இருதயத்துக்குள்ள, உங்களுடைய குடும்பத்திற்குள்ள, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும்பொழுதும் எல்லாமே மாற்றப்படும். புதிதான ஒரு வாழ்க்கைக்குள்ள நாம பிரவேசிப்போம் என்றது எந்த ஒரு சந்தேகம் இல்லை. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு நன்றி கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவராக்கிய நீர் எங்களிலே இப்பொழுது நீ இடைப்பட்டு எங்களை கிரியை செய்து கொண்டிருக்கிறபடி நான் உண்மையோடு துதிக்கிற ராஜாவை ஸ்தோத்திருக்கிறோம்.
உம்மை வாஞ்சிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்று அப்பா நீர் சொல்லியிருக்கிறீர். ஆம் தகப்பனே, உம்மை வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு உம்மை வேண்டிக் கொள்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நீர் கொடுப்பது அதிக நிச்சயம் என்று விசுவாசிக்கிறோம். அன்பின் தேவனே, அது எவ்வளவு முக்கியமான கர்த்தாவை காரியம் அப்பா. இது எங்கள் வாழ்க்கையில் இன்னும் பூரணமாய் வெளிப்பட வேண்டுமானால், நீர் செயல்பட வேண்டுமானால், இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் நிரந்தரமாய் வாசம் பண்ண வேண்டுமா அப்பா நாங்கள் வாஞ்சிக்கிறோம் தகப்பனே. இதை கேட்கிற அதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என் தேவனுக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் நிரப்பப்பட அன்பின் தேவனே அவர்கள் தங்களை கர்த்தாவே அப்பேற்பட்ட வாஞ்சையை உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியா வல்லமுள்ள கர்த்தர் தாழ்த்துகிறேன். அன்பின் தேவன் தாமே தொடர்ந்து கர்த்தாவே அப்பா உம்முடைய ஆளுகைக்கு கர்த்தாவே எங்களை நடத்தும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்தும். உங்களுடைய பரிசுத்த கரம் எங்களை ஒவ்வொருவரையும் நடத்தும்படியா உங்களுடைய வல்லமுள்ள கருத்தை தாழ்த்தி ஒப்படைக்கிறேன், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.